வணக்கம். நியூ மன்னார் செய்திகள். மன்னார் மறை மாவட்டத்தின் 4வது ஆயராக தெரிவு செய்யப்பட்ட பேரருட் திரு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் இன்றைய தினம் சனிக்கிழமை ஆயராக அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ளார். மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்தரான பேரருட் திரு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை 9:30 மணியளவில் மன்னார் மடுத்திருத்தலத்தில் வைத்து ஆயராக அருட்பொழிவு செய்யும் நிகழ்வு இடம்பெற்றது. மன்னார் மறை மாவட்டத்தின் தற்போதைய ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அபிஷேக நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பரிசுத்த பாப்பரசரின் இலங்கைக்கான பிரதிநிதி பிரைன் உடெக்வே ஆண்டகை, கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, இலங்கையின் அனைத்து மறைமாவட்ட ஆயர்களும் கலந்து கொண்டனர். மேலும் பல நூற்றுக்கணக்கான அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், வடமாகாண ஆளுநர், நீதிபதிகள், திணைக்கள தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், இந்திய உயர்ஸ்தானிகர் அதிகாரிகள் உள்ளடங்கலாக பல ஆயிரக்கணக்கான மக்களும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மன்னார் மறை மாவட்டத்தின் 4வது ஆயராக மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பேரருட் திரு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் திகதி நியமிக்கப்பட்டார். பரிசுத்த பாப்பரசரினால் புதிய ஆயருக்கான நியமனம் வழங்கப்பட்டது. அதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை மன்னார் மறை மாவட்டத்தின் தற்போதைய ஆயராக உள்ள மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை 9:30 மணியளவில் மன்னார் மறை மாவட்டத்தின் 4வது புதிய ஆயராக அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நீராவிரகாமின் காலத்திலிருந்தே நீதிமான்களின் குழுவை குறித்து வைத்து அதில் தலைவர்களையும் குருக்களையும் ஏற்படுத்தினே. பகுத்துவத்தில் உமக்கு பங்களித்த இறைவன் அறிவுக்கு மேற்பட்ட முறையில் திருநிலைப்படுத்தும் எண்ணெயை உம்மீது பொழிந்து ஞான ஆசியின் செழுமையால் உம்மை வளமுறச் செய்வாராக. සුවිශේෂය පාදක කොටගෙන ධර්මය ඉගැන්වීමේ වගකීම රදගුරුතුමු කෙරෙහි රඳා ඇති බව සංකේතවත් කරමින් නවක රදගුරුපාණන්ට සුවිශේෂ පුස්තකය දැන් ප්‍රදානය කෙරේ. பழுதற்ற நம்பிக்கையை நீர் அணியாக கொண்டு இறைவனின் மணமகளாகிய புனித திரு அவையை குற்றமின்றி காப்பீராக. புனிதத்தின் பேரொளி உம்மில் ஒளிர்வதாக. இதனால் தலைமை ஆயர் தோன்றும் நாளில் மாட்சியின் வாடாத மணி மகுடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவீராக. நடத்தவே தூயாவியார் உம்மை ஏற்படுத்தினார். எனவே ஆயர் பணியின் அடையாளமாக இக்கோலை பெற்றுக்கொண்டு மந்தை முழுவதையும் கண்காணிப்பீராக.
நித்திய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையின் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லுக்கரிய முறையில் நீரே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய நாட்களில் எண்ணிக்கையையும் காலத்தின் அளவையும் மாண்புக்குரிய உமது ஆற்றலால் வரையறுத்துள்ளீர். எங்கள் தாழ்மையான ஊழியத்தை கனிவுடன் கண்ணோக்கி பெருகும் உமது அமைதியை எங்களுக்கு இக்காலத்தில் வழங்குவீராக. ஆயர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட என் மீது இறங்கி அருளும். இப்பொறுப்புக்கு ஏற்ற பணிகளை நான் நிறைவாக செய்து உமக்கு உகந்தவனாய் இருக்க செய்வீராக. மக்கள் அருள் நிறையாளர்கள் ஆகியோரின் இதயத்தை நீரே வழிநடத்துவதால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயருக்கும் ஆயரின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைப்பதாக.